இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் உறுதி. ஏஎஃப்டி மைதானத்தில் மேற்கூரை அமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக இடமாற்றம் செய்ய அரசு முடிவு. மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். அக்னி நட்சத்திரம் நிறைவு நாளையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் திரளானோர் பங்கேற்பு. சிறுவர்களின் கோரிக்கையை ஏற்று பூங்காவை சீரமைத்த சட்டமன்ற உறுப்பினர். காரைக்காலில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் நெகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் அவர் விவேகானந்தா மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் போதைப் பொருளை ஒழித்துவிட்டோம் என்றும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக ஒழித்து விடுவோம் என்று கூறுகிறார். ஆனால் இன்றும் போதைப்பொருள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டுதான் வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், இதில் இருந்து புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்கப்படுகிறது என்ற உண்மையை காவல்துறை தலைவர் ஒப்புக்கொண்டு உள்ளார் என்றார். மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது வாய் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது எனவும் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட வைத்தியலிங்கம், போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக இதுவரை எத்தனை பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் விற்பனையால் கொள்ளைதான் நடந்துள்ளது எனவும் தற்போது பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் குழந்தைகளை தவறான பாதைக்கு செல்லாதவாறு பாதுகாக்க வேண்டியது நமது கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், போதைப்பொருள் சம்பந்தமாக முதலமைச்சரோ காவல்துறை அமைச்சரோ வாய் திறப்பதில்லை எனவும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இவர்களெல்லாம் இருக்கிறார்களா இல்லையா அல்லது விற்பனைக்கு துணை போகிறார்களா என்று கடுமையாக விமர்சித்த வைத்தியலிங்கம், போதைப்பொருள் விற்பனையில் இதுவரை யார் யாரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை வெளியிட வேண்டும் என்றார். மேலும் கஞ்சா விற்பனையை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தியும் விற்பனையை காவல்துறையால் தடுக்க முடியவில்லை எனவும் காவல்துறையினருக்கு தெரிந்தே புதுச்சேரியில் போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இறுதியாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் 150 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியாது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்த வைத்தியலிங்கம், அயோத்தி ராமர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார். பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தா மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். நீங்க கைது பண்ணிருக்கீங்கன்னா யார் யாரை கைது பண்ணிருக்க லிஸ்ட் கொடுங்க, எவ்வளவு கிலோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்த தினம் இந்த இடத்துல நாங்க ரைடு விட்டோம், இந்த இடத்துல இது பண்ணோம், ரைடு போறாங்கன்னு சொல்றாங்களே வழிய அங்க கைது செய்திருக்காங்களான்னா கைது செய்யல, பொருட்கள் எடுத்திருக்காங்கன்னா எடுக்கல. ஏன்னா இவங்க போறதுக்கு முன்னே தான் சொல்லிட்டு தானே போறாங்க, ரைடு நாங்க அந்த இடத்துக்கு வர போறோம், நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால அங்க எதுவும் கிடைக்கல. நாங்க போனோம், தேடணும், கிடைக்கல. ஆனா நீங்க நல்ல செய்திகள்லாம் பாருங்க. நேற்று முன்றைய தினம் கூட அந்த கொலை செய்தவருடைய குடும்பத்துக்கு திருப்பி ஒரு மிரட்டல் சொல்றாங்க. அது யாருன்னா போதைப் பொருள் வியாபாரம் தான். அப்ப இதெல்லாம் பத்திரிகையில வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் அரசாங்கம் முழுமையான சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தை ஏஎஃப்டி மைதானத்திற்கு தற்காலிகமாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தில் கடும் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்காலிகமாக புதிய பேருந்து நிலையத்தை ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்ற நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது. இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு திறப்பு தேதியும் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டும் திறக்கப்படவில்லை. பணிகளும் முறையாக நடைபெறவில்லை. இதனிடையே பாராளுமன்ற தேர்தலும் குறுக்கிட்டதால் தற்காலிக பேருந்து நிலைய பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் தேர்வு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவர உள்ள நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மைதானத்தில் பொதுமக்கள் வசதிக்காக நிழற்கூரைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் கழிவறை கட்டடம், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு புதிய பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது.
வருகிறது. அக்னி நட்சத்திரம் நிறைவையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி நிறைவடைந்தது. உலக நன்மைக்காக அக்னி நட்சத்திர நிறைவு நாளில் மணக்குள விநாயகருக்கு இளநீர் அபிஷேகம் செய்யப்படும். இந்த ஆண்டும் அக்னி நட்சத்திர நிறைவை ஒட்டி மே 28ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மணக்குள விநாயகருக்கு 1008 இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் இளநீர் அபிஷேகத்தை கண்டு விநாயகரை தரிசித்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு 108 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி பழனியப்பன், தலைமை குருக்கள் கணேஷ், சீனிவாசன், நாகராஜன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், 1.5 டன் மாம்பழம் ஆகியவை விநியோகம் செய்யப்பட்டது. காரைக்கால் திருப்பட்டினம் கோவில் தெருவில் நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த சிறுவர் பூங்கா சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் தூய்மைப்படுத்தப்பட்டது. காரைக்கால் திருப்பட்டினம் மாரியம்மன் கோவில் தெருவில் நீண்ட நாட்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்த சிறுவர் பூங்காவை சீரமைக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் பரிந்துரையின் பேரில் திருப்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களால் அந்த சிறுவர் பூங்கா தூய்மை செய்யப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவித்த சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பூங்காவில் விளையாட்டுப் பொருட்களையும் அமைக்க வேண்டும் என்று விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். புதுச்சேரி உழந்தை கீரபாளையம் அனிதா நகரில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா மே 28ஆம் தேதி அக்னி நட்சத்திர நிவர்த்தியுடன் துவங்கியது. புதுச்சேரி உழந்தை கீரபாளையம் அனிதா நகரில் உள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா துவங்கியுள்ளது. முன்னதாக மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மகா கணபதி ஹோமம், பூர்ணாகூதி, கலசாபிஷேகம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மே 29ஆம் தேதி புதன்கிழமை எல்லை கரகம் அலங்கரித்து நகர்வலம் வருதல் மற்றும் காப்பு கட்டுதல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி மாலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அர்ச்சகர் சிவராஜ் குருக்கள், ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து வருகின்றனர். பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி அறிவாசன் அம்பேத்கர் பயிற்சி மையத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. நடந்து முடிந்த 2023-2024 கல்வியாண்டின் 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி புதுச்சேரி அருகே உள்ள கடலூர் வட்டம் நல்லாத்தூர் பகுதியில் உள்ள அறிவாசான் அம்பேத்கர் பயிற்சி மையத்தின் சார்பில் மே 27ஆம் தேதி மாலை அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தனசேகரன் ஒருங்கிணைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் தலைவர் முனைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு 10, 11, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களை அழைத்து பெற்றோர்களின் கைகளால் பொன்னாடை அணிவித்து பதக்கங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி உயர்கல்வி வழிகாட்டி குறித்து விளக்கி பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெங்கடாச்சலம், தேவநாதன், பாலமுருகன் மற்றும் மணிகண்டன், பாலகிருஷ்ணன், அருண்குமார் மற்றும் அறிவாசான் அம்பேத்கர் பயிற்சி மையத்தின் அனைத்து நிர்வாகிகளும் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் ரவீந்திரன் நன்றி உரை கூறினார். சென்னையில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரியை சேர்ந்த இரட்டையர்கள் கலந்து கொண்டு பதக்கம் வென்று சான்றிதழ்களை பெற்றனர். யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகங்களில் பதிவு செய்வதற்காக தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் பிரகாஷ் ஆகியோர் சார்பில் காற்று துப்பாக்கியை ஒரே கையில் பிடித்து சுடுதல், தோளில் சுமந்து சுடுதல், குறித்த நேரத்தில் ஏர்கன் புல்லட் நிரப்புதல் என உலக சாதனை நிகழ்ச்சி சென்னை ராஜகீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. 5 தனிநபர்கள் மற்றும் 1 இரட்டையர்கள் கலந்து கொண்ட இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் புதுச்சேரி வானரப்பேட்டை அல்லேன் வீதியை சேர்ந்த ரவிக்குமார், சுகுமதி இவர்களின் புதல்வர்கள் இரட்டையர்களான சிறுவர்கள் துருவன், துவாரகன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன் மற்றும் மஞ்சு ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த சிறுவர்களுக்கு பாராட்டி பதக்கங்களை வழங்கி சான்றிதழ்களையும் வழங்கினர். மேலும் இந்த அமைப்பானது கடந்த ஆண்டு 16 உலக சாதனை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 29ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தொண்டமாநத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம் உயர்மின் அழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம்.
சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6685 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.